ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ ஓணம் சத்யா ஓணம் ஸ்பெஷல் சாம்பாருக்கு நான் 12 விதமான வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக. நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னால் போட்டுக்கலாம். நான் இங்கே 12 வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பருப்பை நல்லா குக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ முருங்கைக்காய் ஆட் பண்ணி, கொஞ்சமாக கோவக்காய் அண்ட் கொஞ்சமாக வாழைக்காய், கத்திரிக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், கொஞ்சமாக கொஞ்சமாக கஸ்டர்ட் பீன்ஸ், கொத்தவரங்காய்ன்னு சொல்லுவாங்க அது, அண்ட் நார்மலி ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், இது எலிஃபண்ட் ஃபுட் ஆர் கருணக்கிழங்கு சொல்லுவாங்க. அப்புறமா கொஞ்சமாக பாட்டில் கார்டு ஆட் பண்ணி அண்ட் கொஞ்சம் ஒயிட் பூசணி அண்ட் கொஞ்சமாக புடலங்காய். ஸோ ஒரு டைம் நம்ம எல்லாம் இதை கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி வச்சுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ குக் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு சாப் டொமேட்டோ அண்ட் ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இப்படி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது போதுமான அளவுக்கு. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வெந்து வரட்டும். ஸோ அதுக்கு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ சாம்பார் நல்லா 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் நம்மளுக்கு. ஸோ இதில் நான் இப்போது ஒரு 4 வெண்டைக்காய் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் அப்படியே போடக்கூடாது, ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கினேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இதுக்கு. ஸோ இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண பேன்லேயே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆயிலில் கொஞ்சமாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது நல்லா இப்போ கலர் மாற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டை கொஞ்சமாக இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இப்போ நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான இது கலர் மாறக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா தீயக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஸோ இப்போ சாம்பாரில் நல்லா இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இது தாளிப்பெல்லாம் போட்டாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஓணம் ஸ்பெஷல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், சூப்பரான கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.